வணக்கம். இந்த வீடியோவில் புலவர் கலைதின் யானையார் எழுதிய புறநானூற்று பாடல் ஒன்றை பார்ப்போம். இந்த பாடலுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது, உண்மை நிகழ்வு. புலவர் கலைதின் யானையாருங்கிறது கடையெழு வள்ளல்கள் ஒருவரான ஓரியை சந்தித்து, முற்காலத்தில் புலவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அரசர்களை சந்தித்து அவங்களுடைய வீரம், கொடைத்தன்மை போன்றவற்றை பாராட்டி பாடல்கள் பாடுவாங்க. அரசர் அதை கேட்டு அகமகிழ்ந்து அவர்களுக்கு பொன்னும் பொருளும் வழங்குவார். எல்லாம் அவங்களுடைய வறிய நிலையை அறிந்து கூட உதவுவார். அந்த வகையை புலவர் கலைதின் யானையார் ஓரிடம் போகும்பொழுது அந்த அரசவையில் பாடிய பாடலாக இந்த பாடல் அமைகிறது. பாடல்: ஈயென இறத்தல் இழிந்தன்று, ஈயேன் என்றால் அதனினும் இழிந்தன்று, கொல்லென கொடுத்தல் உயர்ந்தன்று, கொல்லேன் என்றால் அதனினும் உயர்ந்தன்று. அப்போ ஈ என இறத்தல் இழிந்தன்று, ஈயேன் என்றால் அதனினும் இழிந்தன்று. ஈ அப்படின்னா கொடு தான் அர்த்தம். ஈகை அப்படின்னா என்னென்னா ஒருவருக்கு கொடுத்தல். அப்போ நம்ம ஒருத்தருக்கு கொடுக்குறோம், ஒரு விசேஷம்னா போனால் ஒரு பரிசு கொடுக்குறோம், ஒரு பணம் கொடுக்குறோம். அப்போ இதெல்லாம் ஈகையாக கிடையவே கிடையாது. அதாவது கைமாறு கருதாமல் செய்யணும். நமக்கு இவங்க செய்வாங்க அப்படிங்கிறது அப்படி கிடையாது, தெரியாதவங்களுக்கு செய்கிறதா இருக்கணும். இன்னும் சிம்பிளாக சொல்லும் பொழுது, வரியார்க்குன்று ஈவதே ஈகை, இல்லாதவங்களுக்கு ஒன்று கொடுக்கறது அதுதான் ஈகை. அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தவங்ககிட்ட போய் ஒன்று கேட்குறோம், தான் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அது சில கொடுக்கறதுங்கிற போது இல்லாதவங்களும் போய் இருக்கிறவங்ககிட்ட கேட்குறாங்க. சிலரோட பழக்கம் எப்படி ஆயிடுதுன்னு கேட்டால், தன்னிடம் இருந்தாலும் அந்த பொருள் இன்னொருத்திட்ட அபரிமிதமாக இருக்குது, அவங்க கொடுக்க தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதை வாங்கிறதுக்கு சில பேர் இருக்காங்க. அப்போ இருக்கிறவங்களாக இருந்தாலும் இல்லாதவங்களாக இருந்தாலும் ஒருத்தர் முன்னாடி போய் இருந்துன்னா கெஞ்சி யாசித்து பிச்சை கேட்குற நிலைமையில் நின்று எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறது ஒரு இழிவான ஒரு செயல். அதாவது மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியமாக செயலாக இருக்கிறது. சரி, அப்படி தான் ஒருத்தவங்க கேட்டுட்டாங்க. அவங்கக்கிட்ட போய் ஈயேன் என்றால் அதனினும் இழிந்தன்று. அப்போ நம்மகிட்ட இருக்குது கொடுக்கலாம். அப்படி அவங்க கேட்குறாங்க, வருந்தி யாசித்து கேட்குறாங்க. கேட்கும் பொழுது கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, உன்னை வச்சுக்கிட்டு, அது அதை விட இழிவான செயல். ரைட்டு. அடுத்தது, கொல் என கொடுத்தல் உயர்ந்தன்று. அப்போ ஒருத்தருக்கு ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சில பேர் கொடைத்தன்மையுடையவர்களாகவே இருக்கிறாங்க. அதாவது தன்னுடைய வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை அடுத்தவங்களுக்கு கொடையாக கொடுக்கறது, உதவிகள் செய்வதாகவும் வச்சுருக்காங்க. தனக்கு மேலே இருக்கிறத தானம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தனக்கு இருக்கிறத தன்னுடைய வாழ்க்கையினுடைய வழிமுறைகளை, அதாவது கம்ஃபர்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, நான் எனக்கு போதும் இவ்வளவுலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையை சுருக்கி கொண்டு தம்மால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்யறாங்க. அப்படி இந்தப்பா இதை வச்சுக்கோ, உனக்கு இது தேவையில்லையா, இதை தேவையாக இருக்கு இல்லையா, வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்குறோம் இல்லையா, அது மிக உயர்ந்த பண்பு அப்படின்னு சொல்லி புறநானூறு கூறுது. அப்படி கொடுத்துட்றாங்க. கொடுத்த பின்னாடி கொல்லை நின்றன் அதனினும் இழிந்தன்று. இல்லை வேணாம், அதாவது எனக்கு அவங்கக்கிட்ட இருக்குதோ இல்லையோ அவங்களுக்கு அதை வாங்கிறதுக்கு இஷ்டம் கிடையாது. அப்போ ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறதுக்காக எதை வேணாலும் வாங்கிக்கிறது கிடையாது. அப்படி கொடுக்கும் பொழுது எனக்கு அது தேவையில்லைன்னு சொல்லி மறுக்கிறாங்க இல்லையா, அது அதை விட உயர்ந்த செயல். அப்போ 2 இழிவான செயல்கள். இழிவானது மிகவும் இழிவானது, உயர்ந்தது மிகவும் உயர்ந்தது. இழிவானது பிச்சை கேட்குறது, யாசகம் கேட்குறது, ஒன்று தான் ஒருத்தர் முன்னாடி இருந்து நிற்கிறது. அதே அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது அதை விட மோசம். இந்த வச்சுக்கோன்னு சொல்கிறது உயர்ந்த பண்பு. கொடுத்தது வேணாம் அப்படின்னு சொல்லி மறுக்கிறது அதை விட உயர்ந்த பண்பு. எல்லாத்துக்குமே இருக்குது. இதே ஒரு பாடலில் பார்த்திங்கன்னா, இன்னொரு புலவர் எழுதிய பாடலில் இப்போ ஈயன இறத்தல் இழிந்தன்றுன்னு சொல்லி ஒருத்தர் முன்னாடி பிச்சை கேட்டு நிற்கிறது சொல்லும்போது ஒரு பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடல். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே. படி 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 படிச்சுக்கிட்டே இரு, நல்லா படிக்கிறது மிக மிக நல்லது. ஏன்னா கல்வி ஒருவருக்கு செல்வத்தையும் ஈட்டி தருகிறது, நம்பிக்கையையும் தருகிறது, அந்த கல்விக்கான மரியாதையும் தருகிறது. அதனால் நீ உன்னுடைய குடும்பமே நல்லா இருக்கு, அடுத்தடுத்த தலைமுறைகள் நல்லா இருக்கு, நீ படி. உனக்கு படிக்கிறதுக்கு வசதி இல்லையா, பிச்சை போயினும் கற்கை நன்றே, பிச்சை எடுத்தாவது அந்த காசை வச்சு நீ படின்னு சொல்லுது. அப்போ படிப்புக்கு இது எக்ஸப்ஷனல் கேஸ் ஆகிடுது. பொருளுக்கு இப்படி சொல்கிறதா இருக்குது. நன்றி.